ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 Kings chapter 3 verse 17. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, மிருக ஜீவன்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. என்ன செய்வது என்று எலிஷாவை நோக்கி ராஜா கேட்கும் பொழுது, எலிஷா ஒரு சுரமண்டலக்காரனை அழைத்து சுரமண்டலத்தை வாசிக்க சொல்கிறான். அப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் எலிஷாவின் மேல் இறங்குகிறதை பார்க்க. இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் நீங்கள் தேவையோடு இருக்கீங்களோ, நீங்கள் யாரை அணுகுகிறீர்கள், அதுதான் முக்கியம். Dear children of God, when there was no water for the human beings and the animals, the king approached the prophet of God, Elisha. That is the reason God spoke through Elisha what the king has to do. Today, when we are in need, when we are in trouble, to whom we approach, that is very important. God speaks through the prophet. God speaks through the servant of God, the man of God. So we always have to approach the servant of God so that he will advise us, he will counsel us to receive our miracle. Nothing is impossible with God. God is a God of supernatural miracles. When the people were asked to dig the valley, they did it. Even though there was no wind, neither rain, the Lord sent the water to fill the valley so that the people and the cattle could drink the water. It was a simple thing for God. தேவனுடைய பார்வையில் அது அற்பமான காரியம். என்னது? காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். உங்க வாழ்க்கையில சாத்தியமில்லாத சூழ்நிலையில எல்லாவற்றையும் சாத்தியமாக செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இயற்கைக்கு மேலான ஒரு அற்புதம் செய்கிற தேவன் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்ப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்கள் கடன் பிரச்சனையை மாற்றுகிற தேவன். He is a God who will take care of your financial situation. He is a God who will take care of the sick people beyond your imagination, supernaturally. He is a God who is going to heal them completely. He is the God who is going to provide you a new job, even in this time of layoffs and unemployment situations. He is with you. He will do supernatural miracles in your life. Believe in him. அவரை நம்புங்க. அவர் உங்களுக்கு இயற்கைக்கு மேலான ஒரு அற்புதத்தை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் இயற்கைக்கு மேலான ஒரு அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். காற்றையும் காண மாட்டோம், மழையையும் காண மாட்டோம், ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்பட்டது. அப்படியே எங்கள் வாழ்க்கையிலும் தேவனீர் சாத்தியமில்லாத சூழ்நிலையிலும் எங்களுக்காக காரியங்களை சாத்தியமாக்கும், எங்களை வழிநடத்தும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.